ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொஸ்டின் இது. லீனியர் அல்ஜிப்ரா வித் டோபாலஜி மிக்ஸ் ஆயிருக்கும். லீனியர் அல்ஜிப்ரா பிளஸ் டோபாலஜி இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ண கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லெட் M4 of R denote the set of all 4x4 matrices with real entries. ஓகே, அதாவது என்னன்னா இதுக்கு மீனிங் என்னன்னா M4 மீன்ஸ் 4x4 மேட்ரிசஸ். அதோட என்ட்ரி எல்லாமே உள்ள இருக்க என்ட்ரிஸ் எல்லாமே ரியல் என்ட்ரிஸா இருக்கும். ஒவ்வொரு ஃபீல்டு ரியல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் பி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரிப்ட் பி என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸோட கனெக்ஷன்ஸ், அதாவது M4 of 4 ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்தாங்கன்னா அது இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது ட்ரேஸ் ஆஃப் 2a plus 3i which is not equal to -5 அப்படி இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ற எல்லா மேட்ரிக்ஸும் இந்த செட்ல போடுறாங்க. அப்படி போடும்போது அப்ப அந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க. அந்த ஸ்கிரிப்ட் பி எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க. காம்பாக்ட், கனெக்டடு, க்ளோஸ்டு, ஓப்பன். இது இந்த 4 ஆப்ஷன்ஸும் வந்து டோபாலஜி ப்ராப்பர்ட்டி. கொஸ்டின் பாத்தீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ரா ப்ராப்பர்ட்டி. ஸோ இது ரெண்டுமே எப்படி மிக்ஸ் பண்ணி போடுறாங்கன்றத நம்ம பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் அது ட்ரேஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போடுறோம். அதாவது ட்ரேஸ் ஆஃப் a plus b equal to trace of a plus trace of b ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதே மாதிரி trace of some scalar lambda into a matrix equal to a lambda into trace of a அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே ட்ரேஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, trace of 2a plus 3i which is equal to trace of 2a plus trace of 3i. ஓகேவா? இப்போ இது 2 வெளியே எடுக்கலாம். ஏன்னா அந்த லேம்டால இங்க 2 into trace of a plus 3 வெளியே எடுக்கலாம், trace of i. ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னா, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்னன்னா நமக்கு தெரியும் இல்லையா, அதான் இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இந்த இடத்துல 1 1 இருக்கும், மற்ற எல்லா பேர்லயும் எனக்கு 0 இருக்கும். அப்போ இதோட ஐடென்டிட்டி என்னன்னா இதை ஆட் பண்ணணும். அதாச்சும் ட்ரேஸ் என்னன்னா இந்த ஐடென்டிட்டியை அந்த 1 + 1 + 1 + 1 ட்ரேஸ் 4 இருக்கும். ஓகேவா? இது நமக்கு தெரியாது. 2 into trace of a plus 3 into இதோட வேல்யூ 4. So which is equal to 2 times of trace of a plus 12. ஸோ ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அது நாட் ஈக்குவல் டு -5 இருக்கும். ஸோ அப்போ இது நாட் ஈக்குவல் டு -5 இருக்கும். தட் இஸ் என்னுடைய 2 trace 2 times trace a plus 12 must be not equal to -5. ஸோ அப்போ அந்த 12 அந்த மாதிரி போயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும், நாட் ஈக்குவல் டு -17 வரும். இது 2 கீழே வரும், 2 which is equal to trace a. அப்ப இந்த மாதிரி எனக்கு இருக்கிறாங்க ட்ரேஸ் இருக்கிற மாதிரி நான் எடுத்து வரும். ஸோ இந்த டோபாலஜி ப்ராப்பர்ட்டி, இந்த லீனியர் வச்சு இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த செட்டை இப்படி மாற்றி எழுதலாம். எப்படின்னா, இந்த ஸ்கிரிப்ட் பி செட்டை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, கலெக்ஷன் ஆஃப் ஏ பிலாங்ஸ் டு என்னுடைய M4 of 4 M4/4 over the entries 6 such that என்னுடைய trace of a கண்டிப்பா not equal to -17/2 அப்படி நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி சொல்லி பார்க்கலாம்னா, ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். ஓகேவா? லெட் f என்ற ஒரு ஃபங்க்ஷன், f is a function from M4 cross of R. அதாவது என்னன்னா 4/4 மேட்ரிசஸ் உடைய மேட்ரிசஸ் ஒரு செட்டோட ரியல் நம்பருக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். அந்த ஃபங்க்ஷன் எப்படின்னா, டிஃபைன்டு பை f of a equal to trace of a. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ன்றது எப்படின்னா, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி கண்டினியூஸ் ஆகும். ஏன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நான் ப்ரூவ் பண்றேன். இட் இஸ் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு டோபாலஜி ப்ராப்பர்ட்டி கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் கண்டினியூஸ் இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருந்ததுன்னா, இஃப் எஃப்ன்றது இஸ் கண்டினியூஸ் அப்படி இருந்ததுன்னா, ஏதோ ஒரு டொமைன்ல f is a function from a to b
ஒரு கோடமைன் ஏன்றது டொமைன் பீன்றது கோடமைன் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருந்ததுன்னா இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். இந்த நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி இங்க யூஸ் ஆகும். ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இங்க டிஃபைன் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ இங்க வந்து என்டையர் ஆருக்கும் எல்லா மேட்ரிக்ஸ்க்கும் கண்டிப்பா எல்லா ரியல் நம்பரும் நமக்கு வந்து ட்ரேஸா கிடைக்கும். எக்ஸப்ட் ஒண்ணு மட்டும் வரக்கூடாது, இந்த நம்பர் மட்டும் வரக்கூடாது. அப்போ இங்க என்னுடைய போட்டோம் 6 என்னோட ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா என்னுடைய ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து 6 மைனஸ் இந்த நம்பரை மட்டும் எடுத்துதாமா. சரிங்களா? இதுக்கு மீனிங் என்னன்னா it is equal to minus infinity to minus 17/2 union 17/2 comma infinity. So இது வந்து union of open set is or union of finite open set is open. அந்த ப்ராப்பர்ட்டி படி இது ஓபன் ஆயிடும். சரியா? so range is open. அப்ப இங்க வந்து நான் பண்ணலாம் inverse image of open set, that is f inverse of minus 17/2 okay is open ஆ ஏன்னா பை ப்ராப்பர்ட்டி இது ஓப்பன் செட், இதோட இன்வெர்ஸ் இமேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் அதுல இது வந்து காம்பாக்ட் செட் கிடையாது. ஏன்னா கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் காம்பாக்ட் செட் இஸ் காம்பாக்ட், கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் கரெக்ட் செட் இஸ் கரெக்ட் ஒரு தேவை இருக்கு. பட் அதை இங்க அப்ளை பண்ண முடியாது. கண்டிப்பா இது க்ளோஸ் கிடையாது. இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் க்ளோஸ் செட் க்ளோஸ் தான். ஆனா அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து க்ளோஸ் கிடையாது, ஒரு ஓப்பன் செட். ஓகேவா? சோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஓப்பன். மீன்ஸ் ஆளுமே தப்பு. ஃபார் மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.